Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஜாமீன் எடுக்க சிறிது காலதாமதம் ஏற்பட்டதால் கட்டிய மனைவியை கணவன் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே முள்ளூர்பட்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ், அவரது மனைவி சரஸ்வதி, இவர்களுக்கு ஒரு மகன் மகள் உள்ளனர். மகள் பாகம்பிரியால் திருமணமாகி அதிராம்பட்டினத்தில் வசித்து வருகிறார். பல்வேறு குற்றச்சம்பவங்களில் பால்ராஜ் ஈடுபட்டதால் இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் வழக்கு ஒன்றில் கைதான பால்ராஜை போலீசார் சிறையில் அடைத்தனர். பால்ராஜ் தன்னை ஜாமீனில் எடுக்கும்படி தனது மனைவி சரஸ்வதியிடம் கூறியுள்ளார். ஆனால் ஜாமீன் எடுப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு மனைவி சரஸ்வதி மீது அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்கள் முன்பு பால்ராஜ் ஜாமீன் கிடைத்து சிறையில் இருந்து வெளியே வந்தார். இருப்பினும் ஜாமீனில் எடுக்க ஏன் தாமதம் செய்தாய் என மனைவி சரஸ்வதியிடம் அடிக்கடி பால்ராஜ் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று அதே போன்று மனைவியிடம் சண்டையிட்டு இருக்கிறார். இதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த பால்ராஜ் கடைக்கு சென்று பூச்சிக்கொல்லி மாத்திரைகளை வாங்கி வந்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த மனைவி சரஸ்வதியை பிடித்து வலுக்கட்டாயமாக அவரது வாயில் பூச்சிக்கொல்லி மாத்திரையை போட்டு தண்ணீரை ஊற்றி சாப்பிட வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சரஸ்வதியின் அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து விசாரித்தனர். அப்போது சரஸ்வதி நடந்தவற்றை கூறி அழுதுள்ளார். பிறகு உடனே சரஸ்வதியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி சரஸ்வதி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பால்ராஜ் மகள் பாகம்பிரியா போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பால்ராஜை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். ஜாமீன் எடுக்க காலதாமதம் ஏற்பட்டதால் கட்டிய மனைவியை பூச்சிக்கொல்லி மருந்து கொடுத்து கொன்ற கணவனின் செயல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.